தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 19:8-9. நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாயிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசுவை விசுவாசித்த சகேயு அவன் விசுவாச கிரியை காட்டுறான் பாருங்க. நாளத்தனையா திரும்ப கொடுக்கிற அநியாயமா வாங்கியிருந்தா ஆசைய பாதி ஏழை கொடுக்கிற என்று விசுவாசத்தின் கிரியை காட்டுற. அப்ப கிரியை என்றால் கைகளை குறிக்கிறது. அப்போ விசுவாச ஜீவியத்துல இந்த யாத்திரையில கைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்படி இந்த விசுவாச பாதையில கைகள் கால்கள் வேலைங்கிறது கிரியை குறிக்கிறது. அப்ப அந்த கிரியை பலமா இருக்கணுங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிற தேவஜனம் தங்கள் கிரியைகளை சுத்திகரித்துக் கொள்வது, நஷ்டத்தை திரும்ப கொடுப்பது, ஒப்புரவாகுவது, கீழ்ப்படிவது, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்க பலமா இருக்கணுங்க. இன்றைக்கு அவர்களெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு தளர்ந்து போற கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், ஆண்டவரின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரோடு நடக்கிற இந்த நடக்க கால்களும் கையிலும் பலமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், தளர்ந்து போகாத இருக்கணும். அப்பதான் சங்கீதத்தை சொல்றாரு பார்த்தீங்க வார்த்தை, சங்கீதம் 18, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்றாரு பாருங்க. அப்புறம் 144 சங்கீதம் 1 பாருங்க, என் கைகளை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தாவேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ கைகள்லாம் எவ்வளவு முக்கியங்க நமக்கு. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் தளர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவரோடு நடக்கிற நடக்கையில போதும் அமர்ந்து விட்டுருக்கலாம், உங்க யாத்திரை தடைபட்டிருக்கா? இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், மறுபடியும் துவங்குங்கள், மறுபடியும் பலப்படுங்க, மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்புங்க, யாத்திரை தொடங்கட்டும். ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறா. உங்கள் வறண்ட நிலத்தை கர்த்தர் மாற்றுவார், செழிப்பாக மாற்றுவார். உங்க ஓட்டம் ஜெயமாய் இருக்கும். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை தருவார். மட்டுமல்ல, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை இவன் அறுவடை செய்ய உதவி செய்வார். பயப்படாதிருங்க. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே பயப்படாதிருங்க. உங்க யாத்திரை ஜெயமா இருக்கும், உங்கள் காரியங்கள் எல்லாம் பலமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.